ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொடுத்துக்கோங்க, பக்கத்தில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காய் தோல் சீவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சிக்கோங்க. 2 தக்காளி ஜாரில் கட் பண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு பல் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பூண்டு தட்டி அதை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ண வாழைக்காய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து வதக்கிட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு வேக விடவும். புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றின பிறகு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி அதை எடுத்து அதை ஊற்றி கொதித்தது பிறகு மல்லித்தழை தூவி இறக்கிக்கோங்க. வாழைக்காய் புளிக்குழம்பு ரெடி. சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளீஸ்.